சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், ப்ரீ ப்ரெடிக்ஷன் இலவச ப்ரெடிக்ஷன் சொல்ல வந்திருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். And happy Diwali to all. Thank you so much sir. Thank you so much for the opportunity. இங்க நிறைய பேருக்கு டாரோ கார்ட்ஸ்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அஸ்ட்ராலஜி பேசிஸ் தான், இது அஸ்ட்ராலஜி தான். இதுல ப்ரெடிக்ஷன்ஸ் பிளஸ் உங்களுக்கு அந்த ஹாரோஸ்கோப்ல எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் சரி, அதுல என்ன ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும் சரி, நீங்க தாராளமா கேட்கலாம். அஸ்ட்ராலஜி பேசிஸ்ல இந்த டாரோ ப்ரெடிக்ஷன்ஸும் சரி ஹாரோஸ்கோப்பும் சரி ரெண்டுமே நான் ஆன்சர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு கொஸ்டின்ஸ்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இதுவும் ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு பிரசன்ன முறையில நாம பார்க்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த அஸ்ட்ராலஜி, இந்த டாரோ ப்ரெடிக்ஷன்ன்றது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். இப்போ ஹாரோஸ்கோப்ல கூட நம்ம இது நடக்குமா நடக்காதான்றது அந்த அளவுக்கு அதிகபட்சம் சொல்ல முடியாது. பட் டாரோட்ல இது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த நபரை போய் பாக்குறவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இது இந்த ஒரு பொருள் நமக்கு ரொம்ப நாள் தேடிருக்கோமே, இது நம்ம கிடைக்குமா, நம்ம வெற்றி கிடைக்குமா, நமக்கு ஜெயிக்க முடியுமா அப்படின்றது அத்தனை விஷயங்களையும் இந்த டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா நம்மளால இந்த காட்சை வச்சு நம்மளால உணர முடியும். அது சொல்லிடும், அதுக்கான பலன்களையும் நம்மளால கொடுக்க முடியும். அதுதான் இந்த டாரோ ப்ரெடிக்ஷன்ஸோடைய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது இறைவன் நமக்காக கொடுத்திருக்க ஒரு பிரசன்ன முறை. ஒரு சோழி பிரசனம் எப்படி நமக்கு எல்லாமே ஒரு பயன்பாடு கூடியதா இருக்கும், அந்த மாதிரி இந்த டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாருக்கும் அனைவருக்கும் வீட்டுல இருந்தபடி நீங்களே தனியா பார்த்து உங்களுக்கான ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு இது பயனுள்ளதா ஒரு வகுப்பாதான் இருக்கும். இத பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். இந்த டாரோ ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றது இந்த இஜிப்தியன் பேஸ்ல இருந்து வரக்கூடிய பிரசன முறை தான். இத ரொம்ப சுலபமாவும் நமக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப சுலபமா ஈஸியா ஒரு மெத்தட்ல கணிக்கக்கூடிய ஒரு வகுப்பா தான் இது இருக்க போகுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். பிளஸ் நமக்கு நாமே இது பாக்குறப்போ ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும். உங்களோட எனர்ஜி எல்லாம் எடுத்து செக் பண்றப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் நாமளே தன்னைத்தானே இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நாம அந்த எனர்ஜி வைஸ் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை வருதுன்னா கூட இந்த டாரோ கார்ட்ஸை வச்சு ஓகே இன்னைக்கு நம்ம சண்டை வர போறது, நம்ம கப்சிட்டு இருக்கிறது பெட்டர் அப்படின்றது நம்ம உணர முடியும். இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம மேல எப்படி ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்காங்க, அதாவது நம்மள பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது கூட இந்த டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷன்ஸை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே உங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, எனர்ஜி வைஸ் இது அட்ராக்ட் ஆகும், எனர்ஜி வைஸ் இது அட்ராக்ட் ஆகாது, எனர்ஜி வைஸ் இது பிடிக்காது அப்படின்றது எல்லாமே இதுல நம்மளால உணர முடியும். இதுக்கும் அந்த பரிகாரங்கள்லாம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. பரிகாரம் இல்லாத ஜோதிடமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க பரிகாரம் எல்லாம் பண்ண அதெல்லாம் சும்மா ஒரு நம்மளுடைய மன திருப்திக்காக தான் பண்றோம், எல்லா பரிகாரமே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எல்லா பரிகாரங்களுமே ஒர்க் ஆகாது, ஆனா கரெக்டான பரிகாரம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இந்த மார்க்கண்டேயர் மகரிஷி எப்படி சிவபெருமான் கொடுத்த வரத்தை சிவபெருமான் மூலமாவே திருத்தி எழுதினாரோ, என்றும் 16ன்ற ஒரு வரத்தை அவரை வச்சு எப்படி திருத்தி எழுதினாரோ அந்த மாதிரி கரெக்டான பரிகாரத்தை பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல விதி மாறும்னா கண்டிப்பா மாறுங்க. என்னன்னா இப்ப யாருமே அந்த அளவுக்கு எக்ஸாக்டா அந்த பரிகாரத்தை எக்ஸாக்டான ஒரு பரிகாரம் இதுதான் அப்படின்றது சொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு நல்ல ஒருத்தர்கிட்ட நம்ம போய் நாடி போறது இல்லைன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, இது விதியும் மாத்தக்கூடியதா இந்த ஜோதிடம் அப்படின்னா கண்டிப்பா கரெக்டான பரிகாரம் செஞ்சுட்டா விதியும் மாத்தக்கூடியதுதான். எதுவுமே நாம தீர்மானிச்சது கிடையாது, எல்லாமே இறைவன் தீர்மானிச்சது. அப்போ அவரு கொடுத்த விதியை அவரோட ஆசீர்வாதத்தாலேயே நம்மளால மாத்தி எழுதிட முடியும் அப்படின்றதுதான் உண்மை. இந்த விதின்றது என்ன இருக்கும்ன்றது நமக்கே தெரியாதுங்க. இப்போ கர்மானா இப்போ இந்த பக்கம் போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த பக்கம் போங்க இந்த வேலை கிடைக்கும்ன்றது சொல்லலாம். இப்போ 8,000 ஒரு வேலை கிடைக்குமா, 80,000 வேலை கிடைக்குமா, இதெல்லாம் கர்மா பேஸ்ல வந்துடும். பட் விதின்றது பிறப்பு இறப்புக்கு உண்டானது. இப்போ ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அந்த இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அது விதி, அது தீர்மானிக்கப்பட்டது. அதுதான் மாத்த முடியாதே தவிர நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்ல வாழ்க்கையை நாம தீர்மானிச்சுக்கணும், நமக்கு நாமளே
ஒரு புது வாழ்க்கை வசந்தத்தை உருவாக்கி கொடுக்கணும், நமக்கு நாமளே வந்து ஒரு வீடு கட்டணும். இது எல்லாமே வந்து ஒரு கர்மாவின் அடிப்படையில நம்மளால இது எல்லாமே மாத்திக்க கூடியதுதான். சோ நாம வந்து உயிரோட இருக்கோம் அப்படின்னாலே கிரகங்கள் அந்த இடத்துல நல்லபடியா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கிரகங்கள் எல்லாமே மறைஞ்சு போனா நாம வந்து அங்க உயிரற்ற ஒரு பொருளா ஒரு ஜடமா மட்டும்தான் நாம இருப்போம். இது அனைவரும் புரிந்துக்க கூடிய ஒரு விஷயங்க. ஏன்னா இப்ப நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், கஷ்டங்கள் வரலாம், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வரலாம். இது இத்தனையுமே மாத்திக்க கூட முடியுமானா கண்டிப்பா நம்மளால மாத்திக்க முடியும். அதனாலதான் நாம இன்னும் உயிரோடவே இருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு ஏழரை சனி வந்துருச்சு, கிரகம் சரியில்லை, அதனால ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு டைம் வந்து சரியில்லை, எனக்கு நான் வந்து இதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னா, டைம் சரியில்லைன்னா நீங்க எப்படி உயிரோட இருப்பீங்க? என்னோட ஒரு கேள்வி அதுதான். இப்போ எல்லா கிரகங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. இப்போ அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து கெட்டதான் வந்து கொடுக்கணும்னா உயிர் போயிடணும் இல்லையா? ஆனா நாமெல்லாம் உயிரோட தானே இருக்கோம். அப்போ ஏதோ இந்த கர்மாவை வந்து மாத்தக்கூடிய அளவுக்கு அங்க விஷயம் இருக்கு. அது மாத்திக்க முடியும் அப்படின்றதுதான் அர்த்தம். ஆனா எல்லா கிரகங்களும் மறைஞ்சிருச்சு, சக்ராஸ் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உடல் வந்து ஒரு ஜடமா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர, நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்க அதை உட்கார்ந்து கேட்டுட்டும் இருக்க மாட்டீங்க. சோ உண்மைக்கு புறமான நிறைய, அதாவது மனித வாழ்க்கைக்கும் புறமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சு நம்ம அதுல செயல்பட்டாலே நம்ம வந்து அதுல ஜெயிச்சிடலாம். எல்லாரும் சொல்றது உண்மை இல்லை, ஆனா எல்லாரும் சொல்றது பொய்யும் கிடையாது. இப்ப நாம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, இந்த விஷயத்த மாத்த முடியுமா அப்படின்னா முதல் விஷயம், நாம உயிரோட தானே இருக்கோம். அந்த விஷயத்துக்கு தான் நீங்க வரணும். நாம உயிரோட இருக்கோம் அப்படின்னாலே விதி இன்னும் முடியலன்னு அர்த்தம். விதி முறியல அப்படின்னா நடுவுல இடைப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் இந்த கர்மாவின் அடிப்படையில் தான். அப்போ அது எல்லாமே மாத்திக்க முடியும், நாம வந்து ஜெயிச்சிட முடியும். ஓகே, இதுல வந்து எப்படி நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஜோதிடர் பாக்குறீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க, ஏழரை நடக்குதுப்பா, உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கான பரிகாரம் என்னவா இருக்கும்னா, நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கஷ்ட காலம் எதுல வந்து தீர்மானிக்கப்படுதுன்னா, நம்மளுடைய சொல்யூஷனும் அதுலயே தான் தீர்மானிக்கப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வயிற்று வலி அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு வயித்து வலி உள்ள ஒரு ஒரு நபருக்கு நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் செய்யவோ, இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு பணம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பண உதவி செய்து அந்த வலி அந்த அவங்க வந்து மருத்துவம் செலவு வந்து நீங்க இருக்கும் போதோ, இது வந்து ஒரு தர்ம காரியத்துல போய் முடியும். அப்போ இதுவே வந்து உங்களுக்கு ரெமடியா ஒரு பரிகாரமா வந்து அமையும். இப்போ ஒருத்தர் தொழுநோயாளி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சொல்யூஷன் எதுல இருக்கும்னா, இப்போ இன்னும் வேற ஒரு தொழுநோயாளிகளுக்கு அவங்களால வந்து தீர்க்க முடியாத ஒரு சுமையை அவங்க உடம்புல வந்து சுமந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு தர்மம் நீங்க செய்யும் போதோ, இல்லைன்னா ஒரு டாக்டரா இருந்து அவங்களுக்கு இலவசமா நீங்க பேஷண்டா வந்து பார்த்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கான மருத்துவ உதவி செய்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு குடும்ப நலனுக்காக நீங்க ஏதாவது செய்தாலும் சரி, அப்போ அந்த பேஷண்ட் வந்து நீங்க சந்தோஷப்படும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதனுடைய கஷ்டகாலம், உங்களுடைய அந்த கஷ்டகாலம், உங்களுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அந்த சொல்யூஷனோடவே முடிஞ்சிடுங்க. அதுதான் உங்களுடைய சொல்யூஷன். அப்போ இடைப்பட்ட இந்த கர்மாக்களை மாத்த முடியுமானா கண்டிப்பா மாத்த முடியும். அது தர்ம நெறியில தான் அது வந்து முடியுமே தவிர வேற எதாலும் முடியாதுங்க. சில பேர் கேட்பாங்க, அப்ப இவ்வளவு பணம் நாங்க வந்து செலவு பண்ணிருக்கோம், அப்ப இவ்வளவு பணம் செலவு பண்ணி நமக்கு நடக்கல. இவ்வளவு பணம் என்னைக்கு நீங்க வந்து மனசுல நினைச்சீங்களோ அது வந்து அந்த தர்மம் அன்னைக்கு ஒரு நாள் கணக்கோடு முடிஞ்சிடுமே தவிர அது காலம் முழுக்க உங்க அடுத்த தலைமுறைக்கு அது புண்ணியமா மாறவே மாறாதுங்க. ஒரு புண்ணிய கணக்கா நாம வந்து மாத்தணும் அப்படின்னா, நீங்க நினைச்சது ஐயோ இவ்வளவு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறத விட்டுட்டு, நம்மளால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கொடுங்க நான் சொல்ல வரல. முடிஞ்சதை நீங்க கொடுத்தா அது நீங்க அந்த நிமிஷமே மறந்துருங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா நாம ஒவ்வொரு நாளும் யாரையாவது நம்ம ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏதாவது ஒரு பாவத்தை ஏதோ ஒரு செயலை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ அதனுடைய கர்மா வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கெட்ட காலம், அதாவது கெட்ட காலம்னா ஒரு ஏழரை வரப்போ, அஷ்டம சனி வரும்போதோ, இல்ல ராகு தசை வரும்போதோ நம்மள போட்டு வந்து தாக்குற அளவுக்கு நாம வந்து கர்மாவை உருவாக்கி வச்சிருக்கோம்னா, அப்போ அதுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஒரு தர்மத்தை நாம வந்து தர்ம காரியத்தை செய்யும் போது நம்ம சந்தோஷமா வாழ்வோம்னா, நம்ம கர்மா மாறும்னா அதை செய்யறது தப்பு இல்லை. உங்களுக்காக தான் நீங்க தான தர்மம் பண்றீங்களே தவிர அடுத்தவங்களுக்காக நீங்க ஒண்ணும் செய்ய போறது இல்லை. அது முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது போல இந்த கோயிலுக்கு போகணுமா, 3 நாள் தான் விரதம் இருக்கணுமா, 4 வாரம் தான் விரதம் இருக்கணுமா, இல்ல 8 வாரம் தான் விரதம் இருந்தா போதுமா அப்படின்னா முதல்ல விரதம் இருக்க முதல்ல ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா விரதம் இருந்தா ஒரு பிரச்சனை வந்து முடியும்னா நீங்க விரதம் இருந்துதான் பாருங்களேன். ஃபாஸ்டிங் வந்துட்டு ஒண்ணும் தப்பு இல்லையே. டெய்லி நீங்க இருக்க போறது இல்ல.
வாரத்துல ஒரு நாள், அதுவும் பார்ஷியல் ஃபாஸ்டிங்கா, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுங்க, காலையில நைட்டு பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இருந்துதான் பாருங்களேன். அப்ப அந்த இடத்துல அது கர்மா மாறுமானா மாறிட்டு போகுது. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, எத்தனை நாள் நான் விளக்கு போடணும்? 3 நாள் விளக்கு போட்டா சரியாயிடுமா? 21 நாள் விளக்கு போட்டா சரியாயிடுமா? அது ஒவ்வொரு நாளும் அத்தனை கர்மாவும் நம்ம பண்ணி வச்சிட்டு இருக்கிறோம். இதுல 21 நாள் விளக்கு போட்டா சரியாயிடணும், 30 நாள்ல சரியா விளக்கு போட்டா சரியாயிடணும்னா எந்த சாமி தான் ஒத்துக்கும்? அந்த 21 நாளும் நீங்க திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு கர்மா செஞ்சுட்டு தானே இருக்க போறீங்க. அப்புறம் எப்படி அந்த பரிகாரம்ன்றது அங்க வேலை செய்யும்? அப்போதான் அந்த இடத்துல பரிகாரம்ன்றது வேலை செய்யாம நம்மளை ஏமாத்துமே தவிர, நம்மளுடைய தீதும் நன்றும் பெறத்தர வர நம்மளுடைய நன்மைக்கும் நாம தான் காரணம், நம்மளுடைய கெடுதலுக்கும் நாம தான் காரணம். அத்தனை கிரகங்களும் நம்மள வச்சு செய்யுதுன்னா அதுக்கு நாம தான் காரணமே தவிர அது மத்தவங்க காரணமே ஆக முடியாது. அது கடவுளும் காரணம் ஆக முடியாது. இறைவன் எல்லாத்தையுமே நம்மள இங்க இந்த பூமியில அனுப்பி வச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு வா, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வா, எல்லா ஞானத்தையும் அது நாம ஒரு பிறவி அத்தனை ஞானத்தையும் அடையறதுக்கு நமக்கு ஒரு பிறவி போடாது. ஆனா இந்த மனுஷ பிறவிக்கான ஒரு ஞானத்தை அடையற அளவுக்கு நாம கொஞ்சம் யோசிச்சாலே போதும். அதுக்கான பலனை நம்ம கர்மாவை நாம மாத்திக்க முடியும். இதுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டிங்க. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போக சொல்றோம் அப்படின்னா, இத்தனை வாரம் போனா சரியா போயிடுமா? அத்தனை வாரம் போயிடுமா சரியா பண்ணுமான்றது தவிர, இப்போ 8 வாரம் நான் போகணும்னா அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்? எப்படியெல்லாம் நான் இறைவன் கிட்ட வரம் கேட்கணும்? எப்படியெல்லாம் நான் வீட்டுல நடந்துக்கணும்? வெளியில நடந்துக்கணும்? இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நாம மாறாம அங்க கர்மாவும் மாறாது, இறைவனும் வரம் கொடுக்க மாட்டாரு. இப்ப ராவணன் என்னதான் தவம் பண்ணி அத்தனை வலிமைய வாங்கினாலும் கூட அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? விதியை வெல்ல முடியல. ஏன்னா அவர் பண்ண கர்மா, அவர் பண்ண பாவம் அது. இப்போ நம்மளால மாத்தி இப்போ டீ கடைக்காரர் எல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறாருன்னா அது அவர் பண்ண தர்மம் காரணம். அவரு ஏதாவது கண்டிப்பா அவருக்கே எதுவுமே அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் செய்திருப்பாரு. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு தர்ம நெறியை ஃபாலோ பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துல, எல்லா விஷயத்திலயும் கூட சொல்ல வரல. அப்போ அது தர்ம கணக்குல மாறுது. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, கர்ணன் கூட தர்மவான்லாம் சொல்ல மாட்டாங்க, கொடைவல்லல் ஓகே. ஏன்னா அவரு கூட கேட்டாதான் தானம் கொடுப்பாரு. தர்மம் அப்படி கிடையாது. நம்மளுடைய விதியவே மாத்தி எழுதக்கூடியது தர்மம். அதாவது ஒருத்தருக்கு கேட்காம நம்ம செய்யறது தர்மம். அந்த கணக்கு இறைவனை விட புண்ணியம் தெரியுங்களா? ஏன்னா இப்போ இறைவன் கிட்ட கூட நம்ம கேட்டாதான் வரம் கிடைக்கும். ஆனா யாருமே கேட்காம எதிர்பார்க்காம நீங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டா ஒரு புண்ணியத்தை கூட எதிர்பார்க்காம நீங்க செய்யறீங்கன்னா அந்த இடத்துல நிச்சயமா அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு விதி மாறியே தீரணும்ன்றது விதிங்க. அது இறை நியதி. இதுதான் சாஸ்திர உண்மையை தவிர மத்தபடி பரிகாரம்ன்றது ஒண்ணு பண்ணா எதுவுமே மாறாதுன்னு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. இறைவன் தீர்மானிச்ச விதி இறைவனாலேயே மாத்தி எழுத முடியும்ன்றதுதான் உண்மை. ஆனா அதுக்கு நாம தயாரா இருக்கணும், அதுக்கு நாம தெளிவா இருக்கணும், அதுக்கு நம்ம கர்மாவை இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதாவது அந்த இடத்துல குழந்தையா மாறிடணும். அப்படி மாறினா மட்டும்தான் நம்ம விதியை நம்மளால மாத்தி எழுத முடியும். ஓகே, இப்ப நம்ம ஜோதிட வகுப்புக்குள்ள போகலாம். யாருக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாமோ ஒவ்வொருத்தரா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். Thank you so much. Unmute பண்ணி நம்ம போடலாம். ஒரே நிமிஷம். ஓகே. சாலை லலிதா, லதா, குமார், மூலிகை மகேந்திரன் சார், சித்தேஸ்வரன் சார், ராணி. கொஸ்டின் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அஸ்ட்ராலஜி பேசிக்கல கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்குமே கேள்வி இல்லையா? ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க, இலவசமா கேட்டுக்க போறீங்க, பைசா கொடுத்தா கேட்க போறீங்க, கொஸ்டின் கேட்கலாமே. ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திரன் பேசுறேங்க ஐயா. அம்மா வணக்கம்மா. கொஸ்டின் எதுவும் இல்லை. நிகழ்ச்சி இப்ப பேசுனது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பா இருந்தது. அந்த உண்மையான தர்மம்ன்றது நீங்க செய்யுங்கன்ற ஒரு ஆலோசனையும் அந்த உண்மை கருத்தும் சொன்னீங்க. எனக்கு ஜோதிடத்தை பத்தி தெரியாது, அதனால நான் கேள்வி கேட்கல. இல்லைன்னா நமக்கு என் சிம்மராசின்னுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு அதுல தெரியல எனக்கு. சரி, சப்ஜெக்ட் நல்லா போயின்னு இருந்தது, அப்படி கேட்டுன்னு இருந்தேன். அதனால இப்ப மற்றவங்க நட்சத்திரம் தெரியலனா பரவாயில்ல, ப்ரெடிக்ஷன்ஸ் படி நீங்க உங்க பேர் சொன்னாலே போதும், பிரசனத்துக்கு பேர் மட்டும் போதும்.
வந்து அதனால மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் குழுவிற்கும் பாலகிருஷ்ணய்யாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குழுவில் உள்ளவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, மகிழ்ச்சி. அதுக்காக God bless, sir. நன்றி மேடம். வேற கேட்கலாம், நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கலைங்க. எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? நான் லதா சுந்தர் பேசுறேன். சொல்லுங்க. என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரிக்காக வெயிட்டிங்கு. டிசம்பர்ல அவளுக்கு டியூ டேட்டு. என்ன எப்படி என்ன சுப பிரசவம் எப்படி இதுவாகும்? இந்த மந்த்ல இருந்து அவளுக்கு லைட்டா இதுவா இருக்குன்றா. ஆனா டிசம்பர்ல தான் அவளுக்கு இது. ஏதாவது சொல்றீங்களா? சிந்து அவ பேரு. அவங்களோட பேர் மீனராசி. சிந்து. அவங்களோட பேர் சிந்து. ஓகே ஓகே சிந்து. ஓகேங்க. ஓகே ஓகே பார்த்துட்டேன். நான் முதல்ல கார்ட்ஸை காட்டிடுறேன். 10 of Wands, 9 of Cups, 9 of Pentacles, Princess of Wands. இந்த பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும்மா. குழந்தை நல்லபடியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நல்லபடியா குழந்தை பிறக்கும். பட் சுகப்பிரசவம்ன்றது சொல்ல முடியாது. நீங்க சுகப்பிரசவம் தான் இந்த பொண்ணுக்கு வேணும்னா அதுக்கான பரிகாரம் நான் சொல்றேன், அது வேணா நீங்க செய்யுங்க. 3 பிரதோஷம் சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்கம்மா. பொண்ணை கூட்டிட்டு போய் கோயில்ல. கேக்குதுங்களா? இல்ல அவங்களால வர முடியாது, மூவ் பண்ண முடியாது அவங்கள. சரி பரவாயில்ல, நீங்க தான் போடுங்க. நீங்க வேணா போட்டு பாருங்க. பட் ஆனா ஹை சான்சஸ் வந்துட்டு சி செக்ஷனுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. பட் குழந்தை நல்லபடியா பிறக்கும், தாயும் செய்யும் நல்லா இருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்டவனோட அனுகிரகத்தால நல்லாவே இருப்பாங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், தைரியமா பேசலாம். என்னுடைய பேர் வந்து ரமேஷ். எனக்கு வேலை ரமேஷ். சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னோட பேர் வந்து ரமேஷ். வந்து வேலைக்கு எனக்கு வந்து மகர ராசி. இப்ப வேலைக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன், அது எப்படி இருக்கும்னு பாக்கணும். நீங்க வந்து வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும் அதானுங்க? இல்ல, நான் இப்ப போயிட்டு இருக்க வேலையில இருந்து வேற ஒரு வேலைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு கேட்கறதுக்காக. கண்டிப்பா நல்லா இருக்குங்க, நீங்க தாராளமா செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேட்கணுங்களா? கொஸ்டின்ஸ் இருக்கா? கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க. கேள்வி கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜெனரலா क्वेश्चंस கேட்கணும்னாலும் நீங்க கேட்கலாம், நோ இஷ்யூஸ். ஸ்பிரிச்சுவலா சொல்லுங்க. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குங்க?
பிரார்த்தனையால எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியுங்க. பிரார்த்தனையால எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி ஒரு பிரார்த்தனை அப்படின்னா, இப்போ வலுவான ஒரு அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வலுவான பிரார்த்தனையா முன் வைக்கணும். உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவா இருக்கட்டும், முதல்ல குலதெய்வத்துக்கு போய் நாள் தவறாம, இல்லைன்னா அமாவாசைக்கான மட்டுமாவது, இல்ல வீட்டுல தினமும் நினைக்கிறது, தியானம் பண்றது, காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மீனராசி அப்படின்னா நான் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எல்லாருக்குமே மீனராசி இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சினா எல்லாருக்குமே பிரச்சனையை கொடுக்கும், எல்லாருக்குமே நல்லது செய்யும் அப்படி கிடையாது. ஒரு அடிப்படை ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஆஹ் ஒரு குரு வலுவா இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை பண்ணும், அவங்களுக்கு அந்த குரு பயிற்சி பிரச்சனை செய்யும். இப்போ அடிப்படை ஜாதகத்துல சனீஸ்வரர் யோகமான அப்படி ஒரு அவயோக ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சனி பயிற்சி கண்டிப்பா பிரச்சனை பண்ணும். மற்றபடி எல்லாரும் மீன ராசிக்கும் அது பிரச்சனை பண்ணாது. எல்லா ராசிகளுக்குமே அந்த கோச்சாரம்ன்றது கெட்டதும் பண்ணது, ரொம்ப எல்லாருக்கும் நல்லதும் பண்ணது. அடிப்படை ஜாதகம் தான் அந்த இடத்துல வேலை செய்யும். முதல்ல அதுக்கேத்த மாதிரி தான் கோச்சாரம் வேலை செய்யும். தேங்க்யூ மேடம். ஓகே. வேற ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க பேர் இருந்தா போதும். பிரச்சனை பார்க்கணுன்றவங்க பார்க்கலாம், இல்ல ஜெனரலா ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்ல அஸ்ட்ராலஜி பேசிஸ்ல கொஸ்டின் இருந்தாலும் ஓகே. கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். மேடம், எனக்கு ஒய்ஃப் இந்திராணி, அவளுக்கு கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வருது, அது எதனாலேன்னு கண்டுபிடிக்கும். ஆனா வீட்டுல இருந்தா ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்குங்க, அடிப்படை மனசுல ஒரு பயம் இருக்கும். பயம் இருக்கு. ஓகே. கண்டிப்பா பயம் இருக்கும். அந்த பயத்தின் காரணமா தான் உங்களுக்கு அந்த பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வருது. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஏதாவது சித்தர் வகையில நீங்க ஏதாவது கும்பிடுறவங்க இருக்கீங்களா உங்க ஃபேமிலியில? நான் திருமூல சித்தரையும் வள்ளலாரையும் கும்பிடுவேன். ஆனா அவங்க அதை ஒத்துக்கிட மாட்டேன். இல்ல, அவங்க பண்ண வேண்டாங்க, பரவாயில்ல. என்ன இருந்தாலும் உங்க வைஃப் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கூட பண்ணலாம். திருமூலர் சித்தரையாவுக்கு விளக்கு ஏத்துங்க, வியாழக்கிழமானா விளக்கு ஏத்திட்டு வாங்க. அவங்களோட நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திர நாள்ல விளக்கு ஏத்திட்டு வாங்க. அந்த நட்சத்திர நாள்ல ஒரு கோவிலுக்கு, நீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு அதுல பச்சரிசி, வெல்லம், இது எல்லாமே ஒரு தானமா நீங்க கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கொடுத்தாலும் உங்களால எந்த அளவுக்கு முடியுதோ நீங்க கொடுத்துட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அந்த ஃபியர் மாறும். அந்த ஃபியர் மறைஞ்சிச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கிளியர் ஆகுங்க. ஏதோ பண விஷயத்துல ஏமாந்துருந்தா கூட ஏதோ ஒரு வகையில திரும்ப அந்த பணம் திரும்ப சேர்ந்து. ஓகேங்க. வேற क्वेश्चंस இருக்கா? கேளுங்கள். கொடுக்கப்படும். சரி, ஓகே, நானே கேட்டவன். பாலகிருஷ்ணன், தனுசு ராசி, மூல நட்சத்திரம் எப்படி இருக்கும்? ஓகே, பாலகிருஷ்ணன் சார். மனிதர்களால மனச்சோர்வு இருக்கும், மிஸ்கம்யூனிகேஷன் கூட ஆகலாம். நீங்க ஒண்ணு சொல்ல போய் மத்தவங்க கூட ஏதாவது நினைக்கலாம். இப்போ சில கடினமான ஒரு காலகட்டம் இருக்கலாம், அது பைனான்சியல் ரிலேட்டடாவும் இருக்கலாம், இல்ல மக்கள் கூடி இருக்கிற அந்த மக்களால கூட இருக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இது வரைக்கும் உங்களோட பிரேயர்ஸ் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டே இருக்குது. முடிவு உங்களுக்கு நல்லதாவே அமையும். இந்த ஒரு வருஷம் போகட்டும், நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நிறைய மாற்றங்கள் வரும். கண்டிப்பா. ஆக்சுவலா ஓகே சார், நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். பட் இருந்தாலும் மாத்திக்கிறேன், நம்புறேன். வேற என்ன பண்ண முடியும்? அப்படிதான் ஓட்டணும் லைஃப், வேற வழியே கிடையாது. அவ்வளவுதான். வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா?
வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குதுங்க? கேக்குதுங்க. சொல்லுங்க. செந்தமிழ் நட்சத்திரங்க. ஓகேங்க. என் ஒய்ஃப் பூங்குழலி அஸ்த நட்சத்திரம். ஓகே. பலன் தெரியணும், அது போக குழந்தை பேர் பத்தி தெரியணும். என்ன தெரியணுங்க? பிரேக் ஆகுது. 2 பேத்துக்கு பலன், இந்த நடப்பு பலன் தெரியணும், அது போக ஓகே. குழந்தை பேர் பத்திய டீட்டெயில் தெரியணும். ஓகே. உங்க வைஃப் பேர் என்ன சொன்னீங்க? பூங்குழலி அஸ்த நட்சத்திரம், அழகான கன்னிராசி. பேருங்க. அழகான பேரு இல்ல, பூங்குழலி. அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு இல்லைங்கிறாங்க. அதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இல்ல, எப்பவுமே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு, சிச்சுவேஷனே அப்படிதான் இருக்கு. இதுக்கு நான் என்ன பலன் சொல்றேன் அப்படின்னா, இறைவன் மேல கூட நம்பிக்கை போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏமாந்துருக்கோமோ, இதனால குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துருக்கோமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் கூட வரும். பட் ஆனா இது மாறுங்க. நீங்க என்ன செய்யணும்னா, புத்திர பேரை வேண்டி சிவன் கோவில்ல ஒரு யாகம் வளர்த்துங்க சார். சரிங்க. இந்த யாகம் வளர்த்துறப்போ கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அது இறைவனால இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு யாகம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் இறைவன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணுன்றது இறைவனுடைய நியதி. அதனால சிவன் கோவில்ல போய் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமா வளர்த்தனாலும் சரி, இல்ல அங்க இருக்கிற அர்ச்சகர் ஒரு யாகம் இந்த நேரத்துல நடத்தணும் அப்படின்னா அந்த யாகத்துல கூட நீங்க முழு போய் உட்கார்ந்துக்கோங்க. இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு பார்ஷியல் பேமெண்டாவது பண்ணிட்டு அதுல கலந்துக்கோங்க. நிச்சயமா குழந்தை பேர் உண்டாகும் சார். சரிங்க. உடல்நலம் எப்படி இருக்குங்க? அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இது எல்லாமே தான் இருக்கும். அது வழிபாடு பண்ணதான் சரியாகும். அவங்க அதனால நம்ம இத்தனை தெய்வத்தை வேண்டி கூட நம்ம ஏமாந்துருவோன்ற ஒரு ஃபியர் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா அது யாகம் பண்ணும்போது மாறிடும். இந்த ஒரு வருஷம் போகட்டும், நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் சொல்றபடி இதை மட்டும் செய்யுங்க போதுங்க. இதுவே ஒரு பெரிய பரிகாரம் தாங்க. சரி சரிங்க. எனக்கு உடல்நலம் எப்படி இருக்குங்க? உங்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பெல்லாம் வராதுங்க. சரி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. சரி சரி. உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. ஆனாலும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்க, நன்றிங்க. ஓகே. அவங்க டென்ஷன் ஆகுறாங்கன்னா நீங்களும் டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒருத்தராவது கொஞ்சம் தெம்பா இருந்தாதான் மற்றவங்கள பாதுகாக்க முடியும். சரிங்க சரிங்க. ஓகேங்க, தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வேற யாருங்களா கொஸ்டின்ஸ் இருக்கா? தேங்க்யூ, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.